டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அல்லது எந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச ஒரு ஜூனியர் லெவல் போஸ்ட்டுக்காவது நம்ம போயிடணும் அப்படின்றத நம்மளுடைய ஒரு குறைந்தபட்ச இலக்காக இருக்குது. ஆனால் சாரு பாண்டே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 19 அரசு தேர்வுகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ், காவல்துறை அப்படின்னு 19 அரசு தேர்வுகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ கரண்ட்லி அவங்க சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாங்க. வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கையால் அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இதுக்காக நான் இந்த காணொலியை பேசல. அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனது பயணம் ரொம்ப சவால்கள் நிறைந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எனக்கு வெற்றிகளே நான் பார்க்கல, நிறைய தோல்விகளை தான் நான் ஆரம்பத்தில் பார்த்தேன். ஆனால் அந்த தோல்விகளை அந்த தோல்விகளை எனக்கு மனச்சோர்வை கொடுக்கல. அதனால் நான் முடங்கி போயிடலை. எதனால் நான் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு தோல்வி வருது அப்படின்னா நம்ம ஏன் இதை சரியாக பண்ணல, நம்மளுக்கு ஏன் அந்த தோல்வி வந்தது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அனுபவங்களை நம்ம படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஏணிப்படியாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தோல்வியை பயணத்தினுடைய முடிவாக பார்க்காம நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 3 உத்திகளை அவங்க சொல்கிறாங்க. நான் பாடவாரியாக படிக்கிறத பாடவாரியாக திட்டமிடுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் எல்லோரும் போல் நானுமே நிறைய மாதிரி தேர்வுகளை எழுதுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது மார்க் டெஸ்ட் போடுவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மார்க் டெஸ்ட்டை நான் தொடர்ச்சியாக சுய மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் சரியாக வந்திருக்கு, எத்தனை ஃப்ளூக்கில் சரியாக வந்திருக்கு, எத்தனை நமக்கு தெரிஞ்சு சரியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சுய மதிப்பீடு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தன்னுடைய யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேர்வு எழுதிட்டு வந்த பிறகும் என்னுடைய தவறுகளை நான் பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்த தேர்வு வர்றதுக்குள்ளே அந்த தவறுகளை நான் சரி செஞ்சுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு தேர்வுக்கு பிறகும் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ தெளிவான இலக்கு, நேரத்தை முறையாக நிர்வகிப்பது, விடாமுயற்சியோடு செயல்பட்டால் என்னை போலவே நீங்களும் வெற்றி அடையலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 23 வயசான சாரு பாண்டே 19 அரசு தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுடைய அணுகுமுறை இதுவாகத்தான் இருக்குது. அதாவது செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக ஒரு தேர்வை நீங்கள் எழுதிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தேர்வில் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணீங்க அப்படின்றத பாருங்கள். அடுத்த தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த தவறுகளை திருத்திங்க. அதே போல் பாடவாரியாக திட்டமிட்டு படிங்க. மாதிரி தேர்வுகளை எழுதுங்க. உங்களை சுய மதிப்பீடு செஞ்சுக்கிங்க. இதுதான் வெற்றியினுடைய வழி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.